வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? திமுகவு திமுகவை வந்து சீட்டுக்காக சீண்டுகிறார் திருமாவளவன். ஆ, அதிமுக வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்க ரெடியா இருந்தாங்க, ஆசை காட்டினார்கள் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். அதே போல விஜயும் துணை முதல்வர் கொடுக்கறதுக்கு ஆசையா இருந்தாரு. அவர் நிறைய தொகுதிகளை கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்காரு. ஆனாலும் நாங்கள் வந்து இந்த கூட்டணியை விட்டு வெளியே செல்லவில்லை, அதெல்லாம் நான் உதாசீனப்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது திருமாவளவன் இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இப்ப ஏன் சொல்றாரு அப்படின்னா, திமுகவிடமிருந்து எப்படியாவது ஒரு அதிகபட்சமான தொகுதிகளை வாங்கிடணும், குறைஞ்சபட்சம் ஒரு 10 12 வாங்கிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு. ஏன்னா இங்க வாங்கினா அது எம்எல்ஏ சீட்டாக கன்வெர்ட் ஆகும். விஜய் கிட்ட போனா நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது, அதிமுக போனா ஜெயிக்க முடியுமா தெரியாது. ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் பாராட்டுக்குரியதுங்க. பாஜக எங்க இருக்கிறதோ அங்கு நான் இருக்க மாட்டேன், பாமக எங்க இருக்கிறதோ அங்க நான் இருக்க மாட்டேன், இது எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாரு. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பாமகவிற்கு நாங்கள் கதவை மூடி விட்டோம், ஏனென்றால் இங்க ஏற்கனவே ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எங்கள்கிட்ட கொடுக்குற சீட்டு கிடையாது அப்படின்னு பாமகவுக்கு டோரை க்ளோஸ் பண்ணி விட்டது திமுக. சோ இப்படிப்பட்ட பல சம்பவங்களை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறது. அந்த கூட்டணியில இருந்து யாருமே வெளியில போக மாட்டாங்க அப்படிங்கிற சூழல் இப்ப வரைக்கும் இருக்குங்க. ஆனால் அதிமுக எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தான் வந்து திமுகவை நம்பிலாம் கிடையாதுங்க. திமுகவை மட்டும் நாங்க நம்பி இல்லை, நான் வேறு முடிவு எடுக்கிறது எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் கூட ஆகாது, நான் எடுத்துருவேன் அப்படின்லாம் ஒரு நாள் பேசினார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நிருபர்கள் கேட்கும்போது, இல்லைங்க எங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நாங்க பேசின ஒரு விஷயம், நாங்க திமுகவை சீண்டல, திமுகவை சீண்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அதே போல நான் வந்து பாமக எங்க இருக்கிறதோ அங்க அந்த கூட்டணியை சேர மாட்டேன், அதே போல பாஜக எங்க இருக்கிறதோ அந்த கூட்டணி சேர மாட்டேன், மற்ற யாருடனும் சேர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டாரு. ஸோ அப்படி பார்த்தா விஜய்க்கு ஓகே சொன்னாருன்னா, விஜய்க்கு நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகமான சீட்டை கொடுக்கணும் திமுக அப்படின்னு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார். அதே போல திமுக இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சீட்டை குறைக்க போறதா ஒரு செய்தி இருக்கு. அதே போல காங்கிரஸுக்கும் 25க்கு பதிலா 20 கொடுக்க போறதா செய்திகள் வருது. ஆனா அதை பண்ணாதான் கமலஹாசனையும் தேமுதிகவை உள்ள கூப்பிட முடியும். தேமுதிகவும் அதே 6 சீட்டோ 10 சீட்டோ ஏதோ பிளான் பண்றாங்க. கமலஹாசனுக்கு 3 அல்லது 4 கொடுக்க தயாரா இருக்காங்க. அதாவது கமலஹாசன், கம்யூனிஸ்ட், திமுக, வலது கம்யூனிஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க எல்லாருக்கும் 4 தொகுதிகளை கொடுத்துட்டு 10 தொகுதி தேமுதிகவுக்கும் 10 தொகுதி திருமாவளவனுக்கும் கொடுத்து முஸ்லீம்களுக்கு 1 2 சீட்டை கொடுத்து க்ளோஸ் பண்ண போறாங்க கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கு. அது இப்போ ஒரு ஒரு டெம்பரரி நியூஸ் தானே தவிர தேமுதிக உள்ள வரப்போகுதுங்கிறத கூட சொல்றாங்க. ஆனா தேமுதிக இப்போ வந்து பாஜகவோட போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா திமுகவுக்கு வந்து எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்கும் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. ஒருவேளை அவங்க விஜய் கிட்ட கூட போகலாம். விஜய் போட்டா 20 30 தொகுதி கொடுப்பாரு, அதனால அங்க கூட போகலாம். ஆனா அங்க போனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. தன்னுடைய கடைசி படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் கூட அவங்க இவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தார், விஜயகாந்த் வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு. அப்போ ஏன்னா அந்த படத்துல வந்து விஜயகாந்த் வந்து அவர் யூஸ் பண்ணாரு, அதுக்காக வந்து போயிட்டு வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில விஜய் வந்து விஜய்க்கு நல்ல கூட்டம் வருதுங்க. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதாவது ஆரம்பத்துல வந்து இவர் வந்து 6% ஓட்டு வாங்கினாரு, அதுக்கப்புறம் 8 வாங்கினாரு, 10 வாங்கினாரு விஜயகாந்த். பட் ஆனா எடுத்த உடனே இவர் 8ல இருந்து 12 தான் கூட சொன்னார், 10 12 கூட வாங்கலாம் அதிகபட்சம். ஏன்னா அவர் அவ்வளவு அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான். பட் பெரும்பாலான பெண்களும் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ஒரு 10ல இருந்து 12% அவருக்கு வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விஜய் நிக்கிற தொகுதியில ஜெயிப்பார், மற்ற இடங்கள் அவங்க வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதை எப்படி விஜய் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு. சோ விஜய் வந்து திருமாவளவன்கிட்ட பேசியிருக்காரு, அதிமுக கிட்ட பேசியிருக்காரு. அதிமுக கிட்ட வந்து அவர் கேட்டது வந்து 117 இடங்கள் அப்படின்னு, 2.5 வருஷம் நீங்க 2.5 வருஷம் நாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டிருக்காரு போல இருக்கு. அதற்கு அதிமுக வந்து ஒத்துக்கல. இவன் அவங்க துணை முதல்வர் கூட ஒத்துக்கல. விஜயகாந்த் கொடுத்தோம்னா நாங்க 40 சீட் தரோம், அவ்வளவுதான், அதுக்கு மேல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதிமுக கை கழுவிட்டு இப்ப பாஜக கிட்ட போயிட்டாங்க. ஏன்னா டோரை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, ஏன்னா விஜய் வெறுப்பேற்றுவதற்காக இதை கொண்டு போய், ஏன்னா ஒரு இடத்துல அதை டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல வந்து அதிமுக வந்து விஜயோட துருப்பு சீட்டத்துக்கு தூரம் போட்டாங்க. அதே நேரத்துல பாஜகவும் விஜயோட அதிமுக பேசுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு உடனே இம்மிடியட்டா டெல்லிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அவர்களுக்கு அதிமுக சில நெருக்கடிகளை பாஜக கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த வகையில பாஜகவை நோக்கி நகர்ந்து விட்டது. அதுக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதிமுக, விஜய், திருமாவளவன்
ஸோ இந்த 3 கட்சிகளை வைத்து மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க. உண்மையிலேயே 3 பேரும் சேர்ந்தா கண்டிப்பா ஆட்சிக்கே வர முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திருமாவளவனுக்கு 4, 5, 6% கூட ஓட்டு இருக்கலாம். அதேபோல விஜய்க்கு ஒரு 12, அவங்கள்ட்ட ஒரு 20 இருக்கு. 38, 40% வந்துருவாங்க. ஆன்டி இன்கம்பன்ஸ்லாம் சேர்த்தா. அதனால கண்டிப்பா ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு டஃப் ஃபைட் குடுப்பாங்க திமுகவிற்கு அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனால் திருமாவளவன் வந்து அந்த கதவுகளை எல்லாம் மூடிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா யாரோடையும் போக மாட்டேன். நான் திமுகவோட தான் இருப்பேங்கிறாராம். ஸோ திமுக அவருக்கு என்ன வாக்குறுதி அளித்து இருக்கிறது? ஏன்னா அவர் அதுக்கப்புறம் 2, 3 தடவ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினாரு. பட் ஆனா திமுகவை சீண்டுகிற விதமாகத்தான் அவர் நெறைய நேரங்கள்ல பேசியிருக்காரு. பட் அது ஒரு வருத்தத்தை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வருத்தத்தை திமுகவுக்கு தந்திருக்கும். பட் இப்போதைக்கு அவர்கள் பெருசா காட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அதிமுக வந்து எனக்கு துணை முதல்வர் பதவியே குடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆசை காட்டினார்கள். எனக்கு வந்து ஒரு லம்ப்சமான ஒரு தொகுதிகளையும் குடுக்குறேன். நாங்க 30, 40 தொகுதியில குடுக்குறேன்னு சொன்னாங்க போல இருக்கு. 20, 30, 40 தெரியாது. பட் ஏதோ ஒரு அதிகமான தொகுதிகள் குடுக்குறேன் நாங்க. துணை முதல்வர் பதவி குடுக்குறேங்கிறாங்க. பட் நான் போகலங்கிறதுக்கு காரணம், கொள்கை அடிப்படையில நான் வந்து விலக விரும்பல. ஆ எங்களுடைய இது வந்து இப்ப திமுகவோட இருக்குது. ஆனா திமுகவை மட்டும் நாங்கள் நம்பி இல்லைன்னு நான் சொன்னதுக்கு காரணம், தொண்டர்களை வசப்படுத்துவதற்காக அப்படின்லாம் ஒத்துக்கிட்டாரு அவரு. பட் திமுகவை சீண்டுவதற்கான காரணம், சீட்டு அதிகமா கிடைக்குங்கிற ஒரே காரணம் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வகையில சில நேரங்கள்ல கொஞ்சம் லூஸ் டாக் விடுறாரு. அப்புறம் திருப்பி இல்ல நான் விஜய் கூப்பிட்டாரு போல, அதாவது ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, ஆஸ்திரேலியால தோனி கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு கதைய சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. ஆனால் ஆதவ் அர்ஜுனுக்கு போனபோது அவர் வந்து திருமாவளவன் பத்தி மரியாதையோட பேசி, அவரு ஏதோ ட்ரை பண்ணார் போல இருக்கு. திருமாவளவன் இந்த டோர மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதேபோல அதிமுகவிடம் அவர் வந்து பெருசா அத அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான். திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவரோட கட்சி வளர்ந்திருக்கிறது இப்போது அப்படிங்கிறது தான். ஏன்னா பெரும்பாலான பின்தங்கிய சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு 40% வரைக்கும் அவர் ஓட்டு போட்டிருந்தாங்க. இப்ப 50, 60% இருக்கு. திமுகவுக்கும் அதுல ஓரளவுக்கு பலம் இருக்கு. ஏன்னா அதிமுகவோட பலம் குறைஞ்சிருச்சு அந்த இடத்துல. ஏன்னா அவங்க நெறைய துரோகங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து பாஜக வந்து அதை கபலீகரம் செய்ய சில பிரயத்தனம் பண்ணுது. அவரு இவர வச்சு, டாக்டர வச்சு. பட் எல்லாருமே முயற்சி பண்றாங்க. ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறது தான். இப்ப பாமக கூட திருமாவளவனை தன்னுடைய மாநாட்டுக்கு கூப்பிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவரையும் நம்ம கூட்டணியில சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால கூப்பிட்டாங்க போல இருக்கு. அவரு பாமகவை ஒருபோதும் நாங்கள் நெருங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா பாமகவுடன் நெருங்கினால் இங்க இருக்கிற அவங்க எஸ்சி ஓட்டு ஒண்ணு கூட விழாது. அவருக்கு தெரியும். அதாவது இப்ப எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஒண்ணா சேர முடியுமா? அதிமுகவும், திமுகவும் கூட்டணி சேர முடியுமா? அந்த மாரி தான் பாமகவும், விசிகாவும் கண்டிப்பா ஒருபோதும் ஒன்று சேர முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அதை திருமாவளவன் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பா திமுகவோட தான் நாங்க இருக்க போறோம். எந்த விதமான நிபந்தனையும் இன்றி அப்படிங்கிறாரு. ஆனா அவருக்கு அதிகமான சீட்டு வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு. கடந்த முறை 6 சீட்ட வாங்கி 4 தான் ஜெயிச்சாரு. இந்த முறை 10 வாங்கினாலும் 6, 7 தான் ஜெயிப்பாரு. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு 10, 12 சீட்டாவது கிடைக்கணும். ஏன்னா நாங்க தான் திமுக கூட்டணியில இருக்கிற பெரிய கட்சி அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸை விட அதிகமான வாக்குகள் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில பார்த்தா திமுக இந்த முறை அவருக்கு அதிகமான சீட்டுகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மதிமுக 4, கம்யூனிஸ்ட் 4, இது மார்க்சிஸ்ட் 4, கமலஹாசன் 4, தேமுதிக 10, இவருக்கு ஒரு 10. ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. மீதி இருக்கிற இடங்கள்ல திமுக நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு 1, 2 சீட்டை கொடுப்பாங்க அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ திமுக 170, 180 இடங்கள்ல நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். 64, 54 தொகுதி தான். 60 தொகுதியை பிரிச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீதியில அவங்க நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பிளான். அதுக்கு ஈக்குவலான இடத்துல அதிமுக நிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் 84 தொகுதி எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பிரஷர் போட்டிருக்காங்க. அவர் 160ல நிக்கணும்னு ஆசைப்படுறார், 170ல நிக்கணும்னு ஆசைப்படுறார் அதிமுக எடப்பாடி அவர்கள். ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தான் தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன்.